Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 461 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஒயிட் பியர்டு சும்மா கொல்லா மாசா கப்பல்ல வந்து நின்னால. ஆக்சுவலா இவங்க கப்பலை கோட்டிங் பண்ணி கடலுக்கு அடியில இருந்து வந்திருக்கானுங்க. இத நேவி ஆளுக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. சரி, ஒத்த கப்பல் தான் வந்து நின்னுட்டு இருக்குன்னு பார்த்தா அடுத்து இன்னொரு பபுள் வர ஆரம்பிக்கும். என்னடானா இன்னொரு கப்பல் வந்து நிக்கும், இன்னொரு கப்பலும் வந்து நிக்கும். மொத்தம் 3 ஒயிட் பியர்டோட கப்பல் அப்படியே ரவுண்டு கட்டி நிக்கிறத பார்த்துட்டு என்னங்கடா இது இவ்வளவு நேரம் வராதவன் இப்ப சர்க்கஸ் எல்லாம் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கான், ஐயோ பீதி ஆகுதுன்னு ஒவ்வொருத்தருக்கு நடுங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அங்க 14 கமாண்டர்ஸ் காட்டுவாங்க. எல்லாம் கொடூரமா வந்து நின்னுட்டு இருப்பாங்க. ஏசு இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே வாயை பொழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அட்மிரல்ஸும் அப்படியே அசந்து போய் தான் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. ஆனா வெளியில அந்த அளவுக்கு காட்ட மாட்டானுங்க. அப்ப சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு யாரோ படியில ஏறி வர சவுண்டு. அட வேற யாரும் இல்ல, ஒயிட் பியர்டு தான். அந்த செகண்டுங்கும் போது கடலோட அலையும் அவன் வர்ற சலுக்கு சலுக்குங்கிற சவுண்டும் தான் கேட்குமே தவிர வேற யாரும் மூச்சு விடுற சவுண்டு கூட கேட்காது. சோ அப்படி பொறுமையா கிங் ஆஃப் த பைரட்னா மாசுங்கிற மாதிரி அப்படியே ஒரு போஸ கொடுத்துட்டு நிப்பான். அப்படியே ஒரு சிரிப்பா பாருங்க. நிஜமா சொல்றேன், பாக்கெட்ல சில்லற வச்சிருந்தீங்கன்னா சதறி விழுந்துரும். அப்படி ஒரு சிரிப்பு வந்தோடனே என்ன சென்கோகோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சும்பா. ஒயிட் பியர்டு வந்துட்டியாப்பான்னு ஷாக்கா கேப்பான். அதான் வந்துட்டேன்னு தெரியுது இல்ல. ஆமா, என் பையன் எப்படி இருக்கான்னு ஏச பத்தி கேப்பானா. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் அப்படியே மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஒயிட் பியர்டு வராத வரைக்கும் அப்படின்னு வாய்கிலேயே கத்திட்டு இருந்தானுங்க. வந்ததுக்கு அப்புறம் வாய்கிலேயே ஓபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒயிட் பியர்டு கேஷுவலா பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிப்பான். சென்கோகுவால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல இவ்வளவு சீக்கிரமா இம்புட்டு க்ளோஸ் அவன் வந்து நிப்பான்னு. சரி, அப்படியே படையெடுத்து வருவானுங்க. வர்றப்பவே அட்டாக் பண்ணி அங்கேயே தடுத்துடலாம் தான் ஒரு பிளான். இனி தடுத்தா என்ன, அட்டாக் பண்ணா என்ன, அதான் உள்ள வரைக்கும் வந்துட்டானுங்களே. அதே நேரம் இங்க நம்மளுக்கு உள்ள வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு செம ஹாப்பி. ஏன்னா கேட்டை ஓபன் பண்ணவே போராடிட்டு இருக்கணும் போலன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்படியோ அசால்ட்டா வந்துட்டாங்கல்ல. அண்ட் இப்ப இவானுக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்ம லூஃபியோட அப்பா இங்க இருக்காரா இல்லையான் தான். ஏன்னா டிராகன் எப்படி அவரோட பையனை சாக விடுவாரு, கரெக்ட் தானேன்னு லூஃபி கிட்ட கேட்டா அவன் ஏன் டேடியும் ஏசோட டேடியும் ஒண்ணு இல்லையே, நோக்கு தெரியாதான்னு கேப்பான். என்னடா சொல்ல வர ராஜா, கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. அட, என்னோட அப்பா மங்கி டி டிராகன், ஆனா ஏசோட அப்பா கோல்டு டி ரோஜர். புரிஞ்சுதான்னு சொன்னோடனே வாய பொளந்துடுவானுங்க. ஏன்னா இவனுக்கு யாருக்குமே தெரியாதே ஏசோட அப்பா வந்து கோல்டு டி ரோஜர்னு. லூஃபியோட அப்பா மங்கி டி டிராகன் தெரிஞ்சவனதான் அம்புட்டு பேரு ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ இது புது ட்விஸ்ட் இல்ல. இல்ல இன்னொரு விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். பாத்தீங்களா, எங்க 2 பேர்த்தோட அப்பாவுமே இந்த உலகமே தேடிட்டு இருக்க ஒரு பயங்கரமான கிரிமினல். அதுலயும் ஏசு இருக்கானே, அவன் அவங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது. அவங்க அப்பாவை பத்தி நான் பேசினாலே அவன் காண்டாயிருவான். என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன். ஓ, இதை நான் உங்ககிட்ட சொல்லலையா, சாரி மறந்துட்டேன்பா. எது மறந்துட்டியான்னு சொல்லி கப்பலே அங்க கதறிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க ஒயிட் பியர்டு ஏச பார்த்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எல்லாரோட சொல்லியும் முடிச்சுட்டு வந்துடுறேன்பா. ஏஸ் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பாப்ஸ்ன்னு கத்திட்டு இருப்பான், அதாவது அப்பான்னு. அப்ப ஒயிட் பியர்டு அவனோட கத்திய கீழே வச்சுட்டு 2 பக்கமும் கைய விழிச்சு அப்படியே டப்புன்னு மடக்குவான். என்ன பண்ண போறேன்னு பார்த்தா அவன் பின்னாடி இருக்க சட்டை தான் கழுகு முழுக்குன்னு பயங்கரமா ஆடும். இந்த வேகத்துல காத்தடிச்சுன்னா அது பறந்துராது, ஆனா பறக்கல. அப்படி கைய மடங்கினவன் டாப்புன்னு விரிக்க மட்டும்தான் செய்வான். அப்படியே ஏர்லயே கிராக் விழும். எல்லா கிராக்குங்களும் வச்சு மெரைனாளுகளும் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு ஏற புடிச்சு பார்த்திருப்போம், ஆனா ஏற அடிச்சு பார்த்திருக்கோமா, அதுதான் இது. அப்படி அவன் அடிச்ச அடியில என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்த சுத்தி இருக்க கடல் தண்ணி அப்படியே பெரிய சைஸுக்கு பொங்கும். அப்படி அது பொங்குறதுல இவங்க இருக்காயிலே தீவு, அதான் அந்த மரைன் போர்டு, அதோட ஷேப் அப்படியே மாறுது. எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு அலையை எதிர்பார்க்கவே இல்லை. வந்து அடிச்சதுன்னா மொத்த தீவுமே ஒரே செகண்ட்ல காலி. சென்கக்குவே பீதி ஆயிட்டான், இவன் சீக்வாக்க கொண்டு வந்துருவான் போலேன்னு. ஏன்னா 2 பக்கமும் இவங்க மரைன் போர்ட்ல கட்டி வச்சிருக்க பில்டிங்கை விட 2-3 மடங்கு அதிகமான ஹைட்ல அலை அப்படியே எந்திரிச்சுட்டு இருக்குது. இதுதான் ஒயிட் பியர்டோட பவராடா சாமின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க எல்லாம் வாய பொளந்துருவானுங்க. அதே நேரம் அந்த ஒயிட் பியர்டோட கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. எவங்கிட்டையும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல, அப்படியே கேஷுவலா இருப்பானுங்க. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் வந்தா இப்படி எல்லாம் ஒரு பெரிய சைஸ்ல சம்பவம் பண்ணிட்டு தான் போவாருன்னு. ஏஸ் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டே இருப்பானா. அப்பதான் ஏஸோட பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. என்னன்னா ஏஸ் அப்பந்தான் முறையா லூஃபியை விட்டுட்டு அவன் கடல்ல இறங்கி அவனோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போற நாள். ஏசுக்கெல்லாம் செம ஹாப்பி. லூஃபி எல்லாம் நீ போன 3 வருஷத்திலேயே நானும் ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்து வேண்டாமா, நல்லபடியா வான்னு சொல்லி பை பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. அப்படி கிளம்புனவன் எவனாச்சு இவங்கிட்ட வம்பு பண்ணானா அவங்க எல்லாத்தையும் துவச்சு எடுத்து அவனுக்குன்னு ஒரு பைரட் நேமோட ஒரு பைரட் குரூ ஒன்ன உருவாக்கணும். அதுதான் ஸ்பேடு பைரட்ஸ். இப்படி நம்ம பையன் ஏசு பைரட்டா மாறிட்டான்னு சொல்லி கார்ப் நியூஸ் பேப்பர்ல படிச்சு பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அவன் பைரட்டா மாறுவான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பேடு பைரட்டா பாக்குறவங்க எல்லாம் ஏதோ டம்மி பைரட்டுங்க போல இவனுங்களை ஈஸியா காலி பண்ணிடலான்னு பிளான் பண்ணுவானுங்க. ஆனா அதுக்குள்ள ஏசு போய் மொத்த கப்பலையும் காலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்படி பல சம்பவத்தை பார்சல்
பண்ணிக்கிட்டே போனதுனால நம்ம ஏசு பயங்கர பாப்புலரா மாறிட்டான். சொல்ல போனா அவனுக்கு பவுண்டியும் பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப ரீசென்ட் டைம்ல இவன் தான் பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கவன்னு சொல்லி இந்த மேட்ரு சென்கோகுக்கு போய் சேர்ந்துருச்சு. இவன் யாரு என்னன்னு சொல்லி இவனோட பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டா யாருக்குமே தெரியல. என்ன இவங்கிட்ட லோகியா ஃப்ரூட்டோட பவர் இருக்குன்னு மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் பையன் அடிச்சு புடிச்சு ஒரு வழியா கிராண்ட் லைனுக்கு போய் சேர்ந்ததுனால ஏசோட புகழ் அங்கேயே பரவ ஆரம்பிச்சிருச்சு. மெயினா ஏச பத்தி ஒயிட் பியர்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா ஏச கவர்மெண்ட்ல இருந்து வார்லாடா சேர்ந்துக்க சொல்லி கேட்டாங்களாமா. ஆனா பையன் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டான். அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அவன் எதிரி தானே. சரி எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போறான், இன்னும் சின்ன பையனா தானே இருக்கான், அவசரப்பட தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஏச காட்டுறாங்க. அவன் பயங்கரமான பனிப்பிரதேசத்துல அவன் க்ரூ மெம்பர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு முக்கியமான ஆளான நம்ம ஷாங்க்ஸை பார்க்க போவான். அவன் போனவனே ஷாங்க்ஸ் என்ன நினைச்சுக்குவான்னா இவன் கூட சண்டை போடாதான் வந்திருக்கான்னு நினைச்சு கத்தி அப்படியே லைட்டா உருவான். உடனே சொல்லிடுவான், நான் ஒன்னும் இங்க சண்டை போடலாம் வரல, என்னோட தம்பி உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பான், நீங்க தான் உன்னோட உயிரையே காப்பாத்தினீங்களாமா, அதுக்காக நன்றி சொல்லதான் வந்தேன்பா. உடனே அவனுக்கு ஷாக் ஆயிரும். எது அந்த லூஃபியோட அண்ணனா நீன்னு. ஷாங்க்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல லூஃபிக்கு அண்ணன் ஒருத்தன் இருப்பான்னு. சரி ஓகே உன்னை மீட் பண்ணல சந்தோஷம், உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அன்னைக்கு நைட்டு ஜாலியா விருந்துதான். ஷாங்க்ஸ் கடைசியா லூஃபியை மீட் பண்ணப்போ அவன் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னும் அப்படித்தானு கேட்டா ஆமா அதுதான் அவனுக்கு பிடிச்ச வார்த்தை. ஆனா பாவம் பையன் இன்னும் புரியாம இருக்கான். ஏன்னா நான் தான் அடுத்த கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்பானா. உடனே ஷாங்க்ஸ் உன்னால முடியுமான்னு கேட்பான். அவன் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவனோட பவரை இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி பண்ண போறானாமா. அப்படி என்னப்பா ராஜா பண்ண போறேன்னு கேட்டா இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஒயிட் பியர்ட தோக்கடிக்க போறானாமா. தோக்கடிச்சிட்டா இவன் தானே கிங் ஆஃப் த பைரட். பாவம் பையன் யானை கிட்ட கோழி குஞ்சு மாட்டுனா என்ன ஆகும். ஏசு ஒயிட் பியர்ட எடுத்து சண்டை போட்டான்னா அதான் அவன் நிலைமை. ஆனா பயலுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணுவான், ஒயிட் பியர்ட் எங்க இருக்கான்னு தேடி போய் நம்ம ஜிம்பைய மீட் பண்ணிருப்பான். அவங்கிட்ட போய் ஒயிட் பியர்ட் எங்கன்னு கேட்டா அவன் சொல்லவா செய்வான். ஏன்னா ஜிம்பை ஒயிட் பியர்டுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவான். அவனோட ஆளுகளையே அவன் பத்திரமா பாத்துக்கிட்டான்ல அந்த ஒரு நன்றி கடனுக்காக. அந்த டைமுங்கும் போது ஜிம்பை வந்து வார்லால ஒருத்தன். இவனை தோக்கடிச்சிட்டா ஏசுக்கு பெருமை தானே. அதனால என்ன பண்ணுவானுங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. ஒக்காமக்கா அது சின்ன சண்டையே இல்ல. ஒன் பீஸ்ல டாப் 10 லாங்கஸ்ட் ஃபைட் எதுன்னு எடுத்து பார்த்தா ஏசு ஜின்பேவோட ஃபைட் இருக்கும். என்னன்னா 5 நாளா சோறு தண்ணி இல்லாம சண்டை போட்டுருப்பானுங்க. க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னைக்குடா இது முடியும், இவனுக்கு போற சண்டையை பார்த்தா ரெண்டு பேரும் மண்டைய போட்டுருவானுங்க போலயே, எப்பண்டா நிறுத்துவானுங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. சோ அப்படியே இவனுக்கு சண்டையை போட்டு போட்டு கடைசியில ரெண்டு பேருமே டயர்ட் ஆயிட்டானுங்க. அது மட்டுமா ரெண்டு பேரும் அடுத்தடுத்து மயக்கம் போட்டு விழுவானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் விழுந்தது ஜின்பே தான். சொல்ல போனா மேட்ச் டிரா. சோ இப்படி இவனுக்கு சண்டை போட்டு மயங்கி விழுந்த அடுத்த செகண்ட் பின்னாடி இருந்து ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு வரும். யாரா அதுன்னு பார்த்தா ஒயிட் பியர்டோட கப்பல். அதாவது இவனை யாரோ கொல்லணும்னு சுத்திட்டு இருக்காங்கன்னு மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் கூட நான் சண்டை போடுறேன்னு வந்திருக்கான். அந்த இடத்துல ஏசோட பைரட் குரூ வேற இருக்கா இல்ல, அவங்கள பார்த்த உடனே நான் வேணா ஒத்த கையிலேயே உங்க கூட சண்டை போறேன்டா ரெடியான்னு கேட்டுட்டு அப்படியே பொறுமையா வந்து ஜஸ்ட் தரையில தட்டுவான். அதுக்கே அங்க இருந்து அத்தனை பேரும் அப்படியே தெரிச்சிருவாங்க. இத பார்த்த ஏசு கண்டிப்பா அவனோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இவன் கொன்றுவான்னு சொல்லி நெருப்பை யூஸ் பண்ணி ஒயிட் பியர்ட அவன் க்ரூ பக்கம் போக விடாம தடுத்து அவங்க எல்லாத்தையுமே எஸ்கேப் ஆக சொல்லுவான். ஒரு ஊதுனா எல்லா நெருப்பும் அணைஞ்சு போயிடும். ஆனா பரவாயில்லன்னு ஒயிட் பியர்டும் விட்டுருவான். என்னடா உன் க்ரூவை காப்பாத்தியான்னு கேட்டா ஆமா அவங்க போகட்டும் நான் வேணா உன் கூட சண்டை போடுறேன்பா. அவன் பார்க்கவே காமெடியா இருக்கியப்பாம்பா. பாஞ்சு அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஒரே போடு ரத்தம் அப்படியே தெரிச்சிரும். கட் பண்ண அடுத்த செகண்ட் பைய பேன்னு கிடப்பான். சொல்ல போனா அவனால ஒயிட் பியர்ட தொட கூட முடியல. என்ன இம்பிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கான், மறுபடியும் சண்டைக்கு போலான்னு சொல்லி எந்திரிப்பான். என்ன பாக்கன்னு இன்னும் சண்டை போடுமான்னு கேட்ட உடனே மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமாடா சொம்ப பையலே உன்னை பொழக்காம விட மாட்டாங்கிற மாதிரி லுக்கு விடுவானா. ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு நீ ரொம்ப வேல்யூபிளான பையனா இருக்கியே, உன்னை இன்னைக்கு கொல்ல எனக்கு மனசே இல்ல, புரிஞ்சுக்கோமா. என்னடா புரிஞ்சுக்கோன்னு நீ இதே மாதிரி இதை விட ஆக்ரோஷமா கூட இந்த கடல்ல சுத்து, ஆனா என்னோட பேர்ல சுத்து, அதுவும் என்னோட பையனான்னு சொல்லி கை நீட்டுவானா. போடா கரடி குட்டி உன் மீசைய வெட்டின்னு சொல்லி பாஞ்சு அவனை அட்டாக் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.